அவர்கிட்ட போனை கொடுக்குறேன். டாடி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டாடி கிட்ட மன்னிப்பு கேட்கல உனக்கு சங்க கடிச்சிடும் நானு. பேச சாரி சார். நான் பண்ணல சார், நான் பண்ணிட்டேன் சார். சாரி சார், சாரி சார். ஐயோ ஐயோ கைஸ், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, திருமணம் ஆகாத பிரச்சனை, வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து அன்றாட வாழ்வில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணங்கள் நிறைய இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்த பாவங்கள் அப்படிங்கிறப்ப தான் சொல்றாங்க. ஸோ கடவுளுக்கு மாறாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும்போது நம்மளை அறியாமலே செய்யும்போது அது பாவங்களாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரியாமலே நம்ம வாழ்க்கையில் என்னடா ஒரு பிரச்சனை இருக்கு நிறைய குழப்பங்களை ஓடிட்டு இருக்கும். அந்த குழப்பங்களை சரி செய்வதற்காக தான் என்என் சந்திரகுமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பூரண தீர்வு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே இவர்கிட்ட நிரந்தரமான தீர்வு காண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனை, அவங்க வாழ்க்கை ரீதியான பிரச்சனை, இப்படி எல்லா விஷயத்துக்கும் என்என் சந்திரகுமார் நிரந்தரமான தீர்வு காண்றாரு. ஸோ உடனே ஸ்கிரீனில் இந்த நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத அவர்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. ஸோ ஃபார் த டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், இதுக்கு ஒரு சூப்பரான சாந்தியான பயங்கரமான ஒரு வீடியோவை தான் பண்ண போகிறோம். நம்ம நாகை 360க்கு ஒரு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சிரிக்க வைக்கிற முயற்சியில் நாங்கள் அடுத்தடுத்த நான் போய் செக் பண்ணுறேன். 70% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா? இவங்களாம் என்ன பண்ணுறது? பெனால்ட்டி போட்டுடணும். நம்ம கம்பெனிலே வந்து மேரிடு பர்சன் இவர் மட்டும் தான். இவர் மூஞ்சி பார்த்து சிங்கிள் தான்ப்பா. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? கொண்டாடி பார்க்கும்போது செருப்பால் அடிக்க போகுது. வீடியோவில் நம்மளுக்கு நிறைய மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோவும் ரசிக்கும்படியாக இருக்குது. நாங்களே எங்கள் வீடியோவை பார்த்து ரசிக்கிறோம். ஓகே, இப்படியா அப்படியா அந்த மாதிரி சொல்லி ரசிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, கண்டென்ட் உள்ள போயிடலாம். இப்போ ஓகே, இப்போ காமெடி தானே. ஒரு நாள் நான் தொடைய திட்டி இறங்கின காலம்லாம் போய் செருதூரில் கேட்டு பாருங்க. ஐயோ, நான் அவளுக்கு தெரிஞ்சு கொடுப்பேன். பாய், யார்கிட்ட சொல்லாதீங்க. பாய் 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 பாய். ஓகேங்க, பாய் கைஸ். நல்லா இருக்கீங்களா? சார் ஒரு நிமிஷம். இது கட்டபொம்மன் 6வது தெரு சார். கொடுங்கூர் நகரா கட்டபொம்மன் நகரா? இல்லை கட்டபொம்மன் ஸ்ட்ரீட் சார். இப்போ இந்த லைனில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. கட்டபொம்மன் ஸ்ட்ரீட் கிடையாது, கட்டபொம்மன் நகர் தான் இருக்கு. ரேட் கட் பண்ணுறீங்களா? ரைட்டா? அது வேணா 1 2 3 வருஷம் எல்லா தெருவும் வரும். அது கட்டபொம்மன் 6வது தெரு அந்த மாதிரி எல்லாமே அப்படியே. சரி, ஓகே, ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு நிமிஷம். இல்லை சார், உங்கள் செருப்பை பார்த்தேன். இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. கொஞ்சம் அந்த செருப்பு மட்டும் கொடுக்குறீங்களா? எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். இல்லை, இது மாதிரி தான் கேட்டார் என்கிட்ட. சரி, கொஞ்சம் செருப்பு போட்டு கொடுங்க. பிகேசியா சார்? எவ்வளோ சார் இது? 300 ரூபாய். 300 ரூபாயா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. பைத்தியம். சார் 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 சார், ஒரு நிமிஷம் சார். ஆமாம் கைஸ், எதிர்பார்க்கல. பாவம் கீழே விழுந்துட்டாரு. ஓட முடியல, வயத்தில் விழுந்துட்டாரு. சார், அவன் பைத்தியம் கிடையாது.
இது நம்ம கூடாது தான்மா. நமக்கு தெரியாது. என்ன சார் இதெல்லாம் போயிட்டு சார் மன்னிக்கணும் சார். ஏய் சார் மன்னிக்கணும் சார். சார் அவன் சார் மன்னிக்கணும் சார். சார் 2 குத்துறோட குத்திங்க சார். சார் மன்னிக்கணும் சார். ஏங்க ஒரு மனுஷன் ரோட்ல போற மனுஷன் இப்படி பண்ணலாமா? மண்ணில் ஸ்லிப் ஆயிட்டீங்க சார். நான் என்ன சொல்றேன்? இல்ல ரோட்ல போற மனுஷன் போய் ரோடு ஐயா இது வந்து எப்படின்னா இது செல்லுலாம் வரும் இல்லையா? ஆமா நிறைய பேர் இந்த பார்க்லாம் இது சொல்லலாம், அந்த காமெடி மாதிரி நான் நிறைய பாத்துக்கேன் நானு. அதுவா இது அதுக்கு தான் நான் ரோட்ல வரணும் போயிட்டு இந்த மாதிரி என்ன புடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி அட்ரஸ் கேட்கறது சொல்லிட்டு விட்டா பண்ணலாமாங்க? நிறைய எனக்கு யாருங்க பாக்குறது? ஐயா என்ன ஐயா என்ன இது இப்ப எனக்கு இந்த வழி போனா ஒரு ஆவு படிச்சாதான் வழி போகும், ஆவு படிச்சாதான் வழி போகும். ஐயா மது பழக்கம், மது என்பது நம்ம கொள்கைக்கு எதிரானது ஐயா. வேணாம் அதை விட்டுருங்க. மது வந்து மது ஒழிக்கணும். எப்படி பாயிடுல்லையா? இல்ல ஐயா இப்போ வந்து இது வந்து பண்ணுதாங்க. சரி சரி போயிட்டு வாங்க. பார்த்து போங்க. பைக் ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? எல்லாம் எடுத்துட்டு நீங்க எல்லாம் இதெல்லாம் ஐயா இதெல்லாம் சாயம் எங்க போனாலும் சரி என் பேரை சொல்லுங்க. பேர் ஓட தெரியாதுல்ல? விடுங்க பரவாயில்ல விடுங்க. உங்க பேர் சார்? நம்ம பேர் நம்ம சேனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நாகை 360 ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகை 360. சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகி பார்த்து போங்க. பார்த்து சந்தோஷமா போயிடுவாங்க. மது என்பது என் கொள்கைக்கே எதிரானது. மது என்பது நம் கொள்கைக்கு எதிரானது. மதுவை ஒழிப்போம், மக்களை மீட்போம். ஒரு நாள் ஒயின் ஷாப் ஒரு கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு மது ஒழிக்கிறவங்க உண்மையிலேயே மக்கள் எதிரியா நினைக்கிறாங்களா? இவன் வந்தா ஒழிச்சிடாம நம்ம குடிக்க முடியாது, கூத்தடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறான். மதுவெல்லாம் சேர்த்து ஒரு லாரி உள்ளவன ஒழிச்சோனா வைக்கலாம். இவங்கள்ட்ட இருந்து ஒழிக்க முடியும். மதுவை ஒழிப்போம், மக்களை மீட்போம். ஐயா ஒரு ஒன்றும் இல்லை சார். கட்டபொம்மன் ஸ்ட்ரீட்டு எந்த லைன் சார்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டு போயிடு. அவர் வீட்டு நம்பர் 1816 சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது தெரியும். 6வது தெருவுல ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டு போ. அது நம்பர் ஓகே சார். உங்கள் செருப்பு நல்லா இருக்கு சார். எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி தான் ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு செருப்பு கொடுத்தீங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு. சரி பெற்றவங்க ஆசையை நம்ம தானே சார் நிறைய மாற்றணும். சரி ஓகே சார் நான் பார்த்துறேன். ஓகே பைத்தியம். வைக்கவா? தப்புல சொல்லாமா? சரி ஹலோ இங்க ஒருத்தர் என்ன பைத்தியம் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போனை கொடுக்குறேன். டாடி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டாடி கிட்ட மன்னிப்பு கேட்கல உனக்கு சங்க கடிச்சிடும். நானு பேச தப்புல சாரி சொல்லிட்டாரு விட்டுருவோம் சார். தப்பு நான் தான் சார். சார் பைத்தியத்தை போய் அடிக்கலாம் சார். நீங்க தானே வச்சீங்க. அவன் கொடுத்தா சங்க கடிச்சு வந்துருமா? எப்படி சார் அதுல போன் பேசுறீங்க? அவன் சங்கு பிடிச்சு கடிச்சு நான் என்ன பண்றது? ஐயா சங்க பிடிச்சி எப்படி கடிப்பாங்க? நீ அப்பா செருப்பான்னு சொல்லி போடுன்னு சொல்லி கேட்டேன். என்ன ஐயா அப்பாவே இருக்கீங்க ஐயா. விடு நான் வீட்டுக்கு போனோம். ஐயா என்ன குழந்தை முழுசா இருக்கீங்க? கோவம் வந்து அவள்தான் குழந்தெல்லாம் கிடையாது. நீ மட்டும் வழி விட்டு நான் வீட்டுக்கு போனோம். அம்மா தேடுவாங்களா? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அப்பா அடிப்பாங்களா? ஆமா பால் குடிச்சிருக்கீங்க ஐயா. இன்னும் பால் குடிக்கிற குழந்தைங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் திட்டுவாங்க. விடு
தலைவா வாங்க. சேனல்லாம் அப்படியா? நல்லா இருக்கீங்களா? வரவங்கெல்லாம் தேய்ச்சிடுறேன். என்ன ஒரு போட்டோ பிடிக்கலன்னா கேமராவை லேப் சைடும். சரி தலைவா போயிட்டு வாங்க. அப்பாவிடா மனுஷன். இது ஒரு மனுஷன்லாம் பார்க்க முடியாது. கள்ளங்கோடம் இல்லாமல் இருப்பாங்கடா. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் குழந்தையா இருந்துட்டா இங்கே பிரச்சனையே இல்லை. இல்லை கூட இருக்கிறவனே கூட இருக்கவன் உருப்படக்கூடாதுன்னு நினைச்சினா அவன் எப்படி உருப்பட முடியும்? கரெக்ட் தான் நினைக்கிற மாதிரி நான் உருப்பட நீங்க நினைக்கிறதில்ல. அந்த எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஒரே அறுப்பா அறுத்துருவாரு. இல்லாட்டா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை இவன் தான் நடத்தியிருப்பான். ஒரு விஷயம் தான், முன்னேறவனை எவனை அழிந்து எடுக்க முடியும்? ஒருத்தன் வளர்ச்சியை இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. காரணம் வேணா சொல்லலாம், இதனால நான் முன்னேறல, இந்த ரீசன் மூடுப்பா. இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல போறேன். அதாவது எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன், காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, இப்படி யாரு வேணா அந்த ஜாப் பண்ணலாம். இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்ல. மாசம் 15,000 30,000 சம்பாதிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணப்பட்ட கம்பெனி தான். இன்னும் வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணிக்கங்க. வேலை இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணுங்க. இல்லை ஒரே விஷயம், உங்கள் செருப்பு நல்லா இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு செருப்பு வாங்கிச்சேன். ஒரு செருப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுங்க. இது அப்படியே எடுத்துக்கோங்க. இல்லை சார், அப்படியே கொடுத்தீங்கன்னா கையில் கொடுத்தேன்னா நான் எடுத்துக்கிறேன் சார். கொடுங்க, நீங்கள் கழட்டிங்க நீங்கள் கொடுங்க சார், நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அது பெற்றவங்க ஆசையை நம்ம தானே சார் நிறைவேற்றணும். அப்பா ஆனால் அப்பா செத்துப்புட்டார் ஆசையை நம்ம நிறைவேற்றலாம். ஐக்கியம் என்ன சார் செருப்பா அடிச்சிட்டீங்க? என்ன சார் செருப்பா அடிச்சிட்டீங்க? பைத்தியமா இருந்தா சார். நீ அடிச்ச, நீ தானே படிச்ச? யாரு? நீ தான் அடிச்ச போன. அவன் தான் படிச்சான். பைத்தியமா அவன் தான் படிச்சான். யார் படிச்சா சொல்லு. நீ தான் அடிச்சான சார்? அவன் தான் படிச்சான். இங்க பாரு, கால யார் செருப்புன்னு பாருங்க. நீ தான் அடிச்ச. நீ தான் அடிச்ச. அங்க சார் நீ தான் அடிச்சப்பா. சார் நீங்க பைத்தியம் இல்லை சார். அவரு விட்டு செருப்பால் அடிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அவர் விட்டு செருப்பால் அடிக்கணும் சார். செருப்பால் அடிக்கணும். நீ அடிச்சிட்டு என்ன மாட்டி அடிச்சா? நீ அவன்கிட்ட சார் உங்க செருப்பு இல்லை சார். நீ தானே அவனை போ. அவன் தான் அடிச்சான் சார். நான் வாங்கி கொடுத்துறேன் சார். நான் வாங்கி கொடுத்துறேன் சார். சாரு கொஞ்சம் பைத்தியம். நான் பைத்தியமா? இல்ல அப்படி சொன்னா தான் சார் கொடுக்க சார். தம்பி இப்ப தேவையில்லாத வேலை பார்த்து நீ ஏன் பார்த்த வேலை? தேவையில்லாத வேலை இல்ல சார். உனக்கு தேவை. நான் கூட பார்த்தா எங்க பேசணும்? அவனுக்கு ராஜமா அவன்டா சார். நம்ம வாங்கி வேற தரேன் வச்சிருப்பேன். சார். நான் வாங்கி தரேன் வாங்க. என்ன சார் செருப்பு பறி கொடுத்துட்டு எண்ணெய் கட்டிட்டு இருக்கீங்க? பைத்தியம் கூட சண்டை போடுறா பைத்தியமா? இன்னும் ஒரு நாகர்கோயிலா எந்த ஊர் இருந்தா உனக்கு என்ன? வாங்க நம்ம போய் சண்டை போடுவோம். வாங்க. செருப்பு கேட்குறாரு. ரத்தம் கொடு. ரத்தம் கேட்குறாரு. நீ குடு தத்த. நீ தான் அடிச்சா, நீ குடு சார். ரத்தத்துக்கு பேர் ஒரு முத்தம் கொடுங்க சார். நீ குடு. முத்தம் நீ குடு. நான் ஏன் கொடுக்கணும்? இல்லை சார், அவர் ரத்தம் கேட்டு கொடுக்கல, முத்தம் வாங்கி கொடுக்கணும். ஓ செருப்பு வாங்கி வா. அவன் ஏன் செருப்பு வாங்கி தயா? அவங்க நீங்க பேச மாட்டீங்க, என்ன மட்டும் கட்டிட்டே இருக்கீங்க? நான் ஏன் அவன்கிட்ட பேசுவேன்? நீ தான் அடிச்சவன. சார் ரிலாக்ஸ் சார். செருப்பு நான் வாங்கி தரேன். வேணா ஏய் வாடா. நான் சொன்னா கேட்பான். வாடா. தம்பி செருப்பு கொடு. அப்படி சொல்லுங்க செருப்பு கொடுப்பான். நீ சொல்லு, நான் ஏன் சொல்லுவோம்? அப்போ உங்க செருப்பு கிடைக்காது. சரி அண்ணன் ஒரு லூசு, நீ எதுவும் கண்டுக்காது. செருப்பு லூஸ். ரோட்ல பார்த்தவன் இல்ல 3 பேர் லூசு. வா ரோட்ல வந்து பார்த்து சொல்லுங்க சார். நில்லு சார். அவன் போயிட்டான் சார். ஒரு நிமிஷம்.
அங்க ஒரு அங்க சார் சார் இந்த செருப்பு நல்லா இருக்கு செருப்பு இது மாதிரி தான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். பைத்தியம். ஏன் சார் அடிச்சீங்க? சார் பைத்தியம் மாதிரி இருக்கு சார். ஆஹா, அவன் வாயோட வாய் வச்சு முட்டம் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஓடுறாரு. ஏன்பா காலையில வந்தோம். எத்தனை பேட்டை பண்ணிடுறேன் சரியா? டயர்ட் ஆயிடுச்சு. 7-8 பேட்டை பண்ணியாச்சு. பாதி பேர் கண்டுபிடிச்சிடறாங்க கைஸ். எடிட்டர் கண்டுபிடிக்கிறவங்க வீடியோலாம் போடாத. வீடியோ ரொம்ப லென்த்தா பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்திருக்க வீடியோ மட்டும் போட்டு விடுங்க. கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணு நீ ஜாதி முல்ல, பூமால ஆகவில்லை, கண்ணி நாம் பார்த்து கண்ணனி கேட்டு நான் சேரவில்லை, கூறப்பட்டு சேல நீ வாங்கி வரும் வேலை, சொல்லு அந்த நாய் கொலைக்கு வெளில வந்து உள்ள இது புதிரான ஒரு புதிராட்சி ஆடியில சேதி சொல்லி அவனி சேதி கைஸ். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஆட்களை தேடி போயிட்டு இருப்போம். கைஸ், நாகை 360 மென்ஷன் உங்க ஷோரூம் எப்போ வருது எப்போ எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான டேட் அனௌன்ஸ்மென்ட் தான் கொடுக்க போறேன். சோ நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்மிங் ஆகஸ்ட் 3rd ஓபனிங் இருக்கு. சோ எல்லாரும் நீங்க வரணும். நம்மளோட நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, வாங்குற விலைக்கு ஹோல்சேல் ரேட்லயே நாங்க மக்களுக்கு கொடுக்க போறோம். பர்ச்சேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பயங்கரமா போட்டோம். அகமதாபாத், மும்பை, சூரத், டெல்லி, கல்கட்டா அப்படி எக்கச்சக்கமான ஸ்டேட்ல இருந்து வெரைட்டியா எடுத்து ஸ்டாக் போட்டோம். சோ ஹோல்சேல் ரேட்லயே உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ நீங்க எல்லாருமே நம்ம ஷாப்புக்கு வந்து பேராவது கொடுப்பீங்கன்னு ரொம்ப நம்புறோம். சோ கண்டிப்பா ஆகஸ்ட் 3rd நாங்களும் நம்ம ஷாப் ஓபனிங் வரோம். சோ நீங்களும் வாங்க. சோ காரைக்கால்ல நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க பாத்தீங்கன்னா, காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சிஆர்சி டிப்போ பக்கத்துலயே இருக்கு. சோ ஆகஸ்ட் 3rd நாங்களும் வரோம். கண்டிப்பா நீங்களும் வரணும். இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம ஷாப் ஓபன் ஆகுது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணி அவங்களே நம்ம ஷாப்புக்கு வெல்கம் பண்ணுங்க. நன்றி. ஹே கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஹாய் கைஸ், உங்களுடைய குழந்தைங்க அண்ட் பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.